நாங்க பண்ணதுலேயே பெரிய தப்புன்னு தெரியுமா? வெள்ளிங்கிரி போலாம் அப்படின்னு பிளான் போட்டதே பெரிய தப்பு தான். 9 பேர் போனோம். 9 பேர்த்துக்குமே ஃபர்ஸ்ட் டைம், யாருக்குமே எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. இன்ஸ்டால ரீல் பார்த்து குசியாகி கிளம்பிட்டோம். அங்கே போனால் மலை ஏற ஏற வந்துட்டே இருக்கு. இறங்க இறங்க ஹைட்டு குறைய மாட்டேங்குது. ஒவ்வொருத்தருக்கா கால் வேற இழுத்து பிடிக்க ஆரம்பிக்குது. என்ன பண்றதுனே தெரியாம திருன்னு முழிச்சிட்டு இருந்தோம். நைட்டு 1:15 மணிக்கு மலை ஏறக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நல்ல மூங்கில் குச்சியா பார்த்து எடுத்துட்டு 1.30 ரூபா அப்படின்ட்டு வாங்கிட்டோம். எங்க உயிருக்கு நாங்க தான் பொறுப்பு அப்படின்ட்டு எழுதி கொடுத்துட்டு ஃபுல் மோட்டிவேஷனோட மலை ஏறலாம் அப்படின்னு கிளம்பிட்டோம். 1 யூஸ் கேன் வந்து 6 கேன் வச்சிருந்தோம். இதுக்கு 120 ரூபா வாங்கிட்டாங்க. ரிட்டர்ன் கொண்டு வந்து கொடுத்தா காசு கொடுத்துருவாங்க. படிக்கட்டு ஸ்டார்ட் ஆகிற இடத்துலயே மூங்கில் குச்சியில ஃப்ரீயா இருக்கு. அது தெரியாம நாங்க காசு கொடுத்து வாங்கிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்லி கூட்டிட்டு போனாங்கன்னா, ஃபர்ஸ்ட் மலை சென்னி மலை மாதிரி 1300 படி இருக்குன்னாங்க. அங்க போய் பார்த்தா படியை காணோம், பாறை தான் இருக்கு. எல்லாம் ஆகாயத்தை பார்த்து பாறையில ஏறி நடந்து போயிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் மலை ஏறி முடிக்கிற கரெக்டா 1 மணி நேரம் ஆச்சு. இதுக்கே எங்க பசங்க 5 டைமுக்கு மேல உட்காந்துருப்பாங்க. நான் ஒரு குறிக்கோளோட ஏறிட்டு இருக்கேன். 7 மலை ஏறி முடிக்கிற வரைக்கும் எங்கேயும் உட்காரக்கூடாதுன்ட்டு. வழுக்கு பாறையில எங்க தலைவர் தலையிலா தான் வருவா அப்படின்ட்டு ரிவல்ஸ்லயே வந்துட்டு இருந்தாரு. இந்த குகையை போய் ரீச் ஆகிறப்ப மணி 2:53 ஆயிருச்சு. உள்ள போய் கடவுள் நல்லா வேண்டிட்டு அடுத்து கொண்டு வந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். அங்க எப்படி பிரைஸ் அதிகமா இருக்குன்னு தெரியும். அதனால நாங்களே நிறைய ஸ்நாக்ஸ் கொண்டு போயிட்டோம். பச்சை திராட்சை, முறுக்கு, பிஸ்கெட்டு, செவ்வாழைப்பழம், உலர் திராட்சை அப்படின்ட்டு கொண்டு வந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் ஜம்முன்னு சாப்பிட்டாச்சு. இப்பயே ஒருத்தர் கால் இழுத்து பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இருட்டுல எது எங்க இருக்குன்னே தெரிய மாட்டேங்குது. இதுதான் வழியா இருக்கும்ட்டு நாங்களே குருட்டா வாக்குல போயிட்டு இருந்தோம். எப்படியோ 5வது மலை ஏறிட்டோம். ஒருத்தராலையுமே முடியல. எல்லாம் காலை பிடிச்சிட்டு அந்த இடத்துல அப்படியே உட்கார ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கும் இன்னொரு அண்ணனுக்கும் 2 விரல் ஒட்டிக்குது. என்ன பண்ணாலும் பிரிய மாட்டேங்குது. நான் பண்ண பெரிய தப்பு இந்த ஸ்பாட்ல தான். 2 விரல் ஒட்டினப்ப யோசிச்சிருக்கணும். எங்கேயுமே உட்காராம வந்து காலையில 5 மணிக்கு இந்த ஐஸ் தண்ணியில குளிச்சது அதோட வேலையை காமிச்சிருச்சு. குளிச்சதுக்கு அப்புறம் ஒரு 250 மீட்டர் தான் நடந்திருப்பேன். ஒரு கால் இழுத்து பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம குறிக்கோளை இவ்வளவு தூரம் காப்பாத்திட்டு வந்தோம். வேற வழியே இல்லாம 6வது மலையில உட்கார மாதிரி ஆயிருச்சு. சன்ரைஸ் ஆகிறத ஆசையா பார்க்கலான்ட்டு வந்தோம். நாங்க வர்றதுக்குள்ள சன்ரைஸ் ஆயிருச்சு. 7 மலை ஏறி வந்தது எல்லாத்துக்கும் ஃபுல் டயர்டு. சாமியும் கூட பார்க்காம உட்காந்துட்டாங்க. கையோட சாமியை பாட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு சாமியை பார்க்கறக்கு அவங்களை கூட்டிட்டு வந்தாச்சு. ஜம்முன்னு சாமி கும்பிட்டு போய் உட்காந்துட்டோம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சப்பாத்தியும் ஜாமும் கொண்டு வந்திருந்தோம். என்னென்ன ஸ்நாக்ஸ் மிச்சம் இருக்குதோ அதெல்லாம் சப்பாத்திக்குள்ள வச்சு சாப்பிட்டு இருந்தோம். 10 சப்பாத்திக்கு மேல மிச்சம் ஆயிருச்சு. ஃபுட்டு ஸ்நாக்ஸ் கொஞ்சம் அதிகமாவே கொண்டு போயிட்டோம். 10 வாட்டர் கேன் கொண்டு போயிருப்போம். முதலுதவிக்கு தேவையான சில பொருட்களும் கூட கொண்டு போனோம். குட்டி போர்வையில எல்லாம் போத்தி படுத்துட்டு இருந்தாங்க. நான் பேக கட்டி பிடிச்சி படுத்துட்டு இருந்தேன். யார் யார் போனோன்னு சொல்லிட்டா, நான் தான் உங்க எஃப்எக்ஜி தலைவர் பேரு தான் சுஜேந்திரன். முடிச்சே விட்டாரு சக்தி என்ன, தவழ்ந்துதான் வருவாரு அன்பு செல்வன். நெடுன்னு ஃபர்ஸ்ட் போற யுவன் சங்கர் ராஜா, ட்ரிப் ஆர்கனைசர் பிரேம்குமார். அப்புறம் இவங்க தான் சோமண்ணா. ஃபர்ஸ்ட் வர்றது மோகனண்ணா, 2வது வர்றது அலெக்சண்ணா. ரெஸ்ட் எடுத்துட்டு போலான்னு பார்த்தா கீழே இன்னொரு பிளேஸ்க்கு போறதுக்கு பிளான் போட்டு வச்சுட்டாங்க. ரெஸ்ட்டும் எடுக்க முடியல, நடக்கவும் முடியல. நடக்கலான்னு பார்த்தா கால் கிடுகிடுன்னு ஆடுது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கோளாரா சுத்திட்டு இருந்தாங்க. இவங்கெல்லாம் இறங்குற ஸ்டைல பார்த்தாவே சிரிப்பே அடக்க முடியல. யார் எங்க விழுகிறாங்கன்னே தெரியல. எல்லாம் பொத்துன்னு விழுந்துட்டு இருந்தாங்க. அங்க இருந்து எல்லாத்துக்கும் கரண்ட் மைண்ட் செட் என்ன தெரியுமா? இறங்கிதான் ஆகணும். இறங்கலான்ட்டு இறங்கினா கால் கிடுகிடுன்னு ஆடுது. ஃபோர்ஸ் பண்ணி இறங்கினா எங்கேயாச்சும் தொப்புன்னு விழுகிறோம். நம்ம பசங்க நல்லா வழியை விட்டு இதாண்டா ஈஸியான வழி அப்படின்ட்டு ஒரு வழியில கூட்டிட்டு போவாங்க. ஆனா அந்த வழி தான் இருக்கிறதுலே டாஸ்கான வழியா இருக்கும். வெள்ளிங்கிரி போறது டாஸ்க் தான், ஆனா ஏற முடியாதுன்ட்டு இல்ல. நாங்க போனப்பவே சின்ன குழந்தைங்கள இருந்து பெரியவங்க வரைக்கும் வந்தாங்க. இதுல ஒரு சிலர் மூட்டையில வேற தூக்கிட்டு போனாங்க. வெள்ளிங்கிரி போனதுக்கு அப்புறம் அடுத்து நாங்க எங்க போனோம்ட்டு அடுத்த வீடியோல பார்க்கலாம். டாடா.